நீ ஒண்ணு என்ன கொஞ்சம் கீக்க வேணும். என் கூட மூஞ்சி கொத்து பேசு. தினத்துக்கு வர்றது தூங்குறது பாக்ஸிங் போறது, வர்றது தூங்குறது பாக்ஸிங் போறது, இதே தானே 2 மாசமா பண்ணிட்டு இருக்கிற. இந்த துணி நீ பாக்கணும் தானே நான் கட்டுறேன், இந்த பூவு பொட்டு எல்லாம். ஆனா நீ ஒன்னத்தி பாக்க மாட்டல. அக்கா, இந்த ஊர்ல சாப்பாடு எங்க விக்கும்? இந்த ஊர் இல்லப்பா, நீ எந்த ஊருக்கு போனாலும் சாப்பாடு தொண்டையில தான் விக்கும். அறிவுக்கு ஆரத்தி எடுத்து அரச மரத்துக்கு அடியில புதைச்சு போடி போடி. எப்பமாவது லைஃப்ல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி யோசிங்க, அந்த பழைய தூக்கி யார் மேல போடலான்னு சொல்லி. என் ஃப்ரெண்டு நான் கேவலமா இருக்கேன்னு சொன்னா, இன்னொரு ஃப்ரெண்டு நான் அழகா இருக்கேன்னு சொன்னா. ரெண்டுல எது உண்மைன்னு தெரியல. ரெண்டுமே உண்மைதான்டி. எப்படி? நீ கேவலமான அழகா இருக்கடி. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. போடா. மியா மியா வெண்ண வீட்டுல கிடைஞ்ச வெண்ண எப்படி கிடைஞ்சன்னு சொல்லி தர உங்க ஆயா மேல ஆன. ஒரு சட்டியை எடு, அதுல தயிர ஊடு, அதுல மத்தா போட்டு டர்ரு டர்ருன்னு ஆட்டு. சாவி குடுடி. அழகா மரியாதையா அன்பா அக்கான்னு சொல்லி கேளு, அப்ப தரேன். சரி, சாவி குடுடி அக்கா. உன் கண்ணு தான் சூப்பர்னு பார்த்தேன், இப்ப மூக்கு கூட சூப்பர். யாராவது மூக்கு மேல கண்ணு வச்சிட போறாங்க. மூக்குத்தி என்ன காலையில 7 மணிக்கு எந்திரிக்க சொல்றாங்கப்பா. 7 மணிக்கா? சூரிய உதயத்தையே நீ பார்த்தது இல்லையே. என்னையே காஃபி போட சொல்றாங்கப்பா. உன்னையா? உங்க அம்மாவுக்கே நான் தானமா காபி போட்டு கொடுப்பேன். என் புடவை துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க. உன்னை துவைக்க சொல்றாங்களா? என்ன சொன்ன? உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. சொல்ல ஒரு டயலாக் வச்சிருப்பீங்கல்ல, என்னது? என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கும்னு. அந்த டயலாக் என்கிட்ட இல்ல. என்ன பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு. சொன்னா கேளு. கல்யாணம் பண்ணனா ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப சொல்றேன் கேளு. காலையில எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடணும். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்கவே முடியும். உன் நல்லதுக்கு தானே சொல்றேன், கேளேன். வீட்ல எல்லா வேலையும் பார்த்து ஆபீஸ்லயும் போய் வேலை பார்க்கணும். கல்யாணமே பண்ணிராத. அம்மா வீட்டுல இருக்க வரைக்கும் தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன், வாய்க்கு வந்த மாதிரி போய் பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி, வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பாக்குறது நானு. எவகிட்ட இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணா கஷ்டம்னு. எவளா? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசுறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? என் தம்பிக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அதான் கல்யாணம் பண்ணாதடா, கல்யாணம் பண்ணா ரொம்ப கஷ்டம்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். என்னம்மா இப்படி பண்றீங்களே